Hello friends, welcome to our channel Happy Parenting, Happy Life. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு முக்கியமான பிரெக்னன்சி டிப் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கும். நம்மளோட சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் and பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு சீக்கிரமா கர்ப்பம் அடையறதுக்கு நாம நம்மளை எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படிதாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபி ஃபார்முக்கு வந்துட்டு அதாவது பேபி வேணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்மளாகட்டும் நம்மளோட பார்ட்னர் ஆகட்டும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பேபி வந்துட்டு நல்ல ஹெல்த்தியான பேபியை வந்துட்டு நம்ம பெற்று எடுக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேபிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சப்போஸ் வெயிட் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணி வெயிட்டு குறைச்சிக்கணும். சரிங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட பீரியட் சைக்கிள் என்ன, 28 நாளைக்கு ஒரு தடவை வருதா, 30 நாளைக்கு ஒரு தடவை வருதா, சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், 45 நாளுக்கு ஒரு தடவை, 50 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு பீரியட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட பீரியட் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் 28 டேஸ் ஒன்ஸ் 30 டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட் சைக்கிள் அப்படின்னா 13, 14, 15 அந்த ஓவுலேஷன் டேட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டேட் பற்றி என்னன்னு தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்ட் பட்டில் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 28 நாளைக்கு ஒரு தடவை 30 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா உங்களோட ஓவுலேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17. சரிங்களா? இந்த 5 டேஸில் நீங்களும் உங்களோட பார்ட்னரும் வந்துட்டு உடலுறவு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு 99.5% வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவுலேஷன் நாளில் தான் வந்துட்டு கருமுட்டை வந்துட்டு வெளியே வரும். அந்த டைமில் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்துட்டு ஓவுலேஷன் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். பேபிக்கு பிளான் பண்ணுறீங்கிறது இருக்கும்போதே நீங்களாகட்டும் உங்கள் பார்ட்னர் ஆகட்டும் நல்ல வெஜிடபிள்ஸ், கீரைகள், பழங்கள் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாகட்டும் உங்கள் பார்ட்னர் ஆகட்டும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பேபி இல்லை, எல்லோரும் கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக அதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதை எதுவுமே மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் ப்ரெஷர் வந்துட்டு போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டே இருந்து டென்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எதுக்குமே. நீங்களாகட்டும் உங்கள் பார்ட்னர் ஆகட்டும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப எதுவுமே மண்ணுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. நம்மளுக்கு பேபி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க, மனசு உடஞ்சி போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கிடைக்கும். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லபடியாக கவனித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் நல்லாவே இருக்குங்க. எப்போவுமே வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி அயன் இருக்கிற ஃபுட்ஸ், ஃபோலிக் ஆசிட் என்னென்ன ஃபுட்ஸ்லலாம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் டேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்து கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல டாக்டராக பாருங்கள். டாக்டர் பார்த்துட்டு உங்களோட ஓவுலேஷன் டேட் என்ன அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் டாக்டர் சொல்ல அட்வைசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்துட்டு பாதாம் எடுத்துக்கோங்க. அண்ட் நல்ல நட்ஸ் வகைகள், முந்திரி, உலர் திராட்சை இது எல்லாமே வந்துட்டு நல்லா கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி டெய்லியும் எக்கு வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒன்று இல்லை டெய்லியுமே வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு டெய்லி வேக வச்சு ஒரு எக் எடுத்துக்கோங்க. அண்டு நான்வெஜ்ஜில் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க, ஃபிஷ்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒரு 42 மினிட்ஸ் ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டு நடைப்பயிற்சிக்கு வந்துட்டு ஒதுக்குங்க. டெய்லியும் ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் போங்க. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா நடங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு
10 நிமிஷம் வாக்கிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் ப்ளேயிங்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ப்ளே பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யோகா பண்ணுவீங்க அப்படின்னா யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் தெரியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டு வாக்கிங், அட்லீஸ்ட் வாக்கிங்காவது வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த ஓவலேஷன் டேட் வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி அதில் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.